Hi guys, welcome back to Tech Engineer. In this video we are going to discuss about why transformer making noise. ஏன் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர் சத்தத்தை ஏற்படுத்துகிறது, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். தேர் வுட் பி செவரல் ரீசன், பலவிதமான காரணங்கள் இருக்கிறது டிரான்ஸ்ஃபார்மர் சத்தம் எழுப்புவதற்கு. அதில் முதல் காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர் வைப்ரேஷன். அது என்ன கோர் அப்படிங்கிறது பார்த்துடலாமா? இப்போது ஒரு கன்சிடர் பண்ணுங்கள், ஒரு ஃபேனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெட்டல் பாடி இருக்கும், அதை சுற்றி காயில் இருக்கும், சரிங்களா? இப்போது இந்த மெட்டல் பாடி இருக்குல்ல, அது வந்து லேமினேட்டட் சீட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே போல் அந்த மேலே இருக்க அந்த காயில் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு டேர்ன்ஸ் ஒயரு. இப்போது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிறது ஏசி கரண்ட். அப்போ இந்த ஏசி கரண்ட்டை இந்த காயில் வழியாக கொடுக்குறப்போ இந்த லேமினேட்டடுக்கும் இந்த காயிலுக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி தான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது ஒரு சைடில் சப்ளை கொடுத்து இன்னொரு சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வீட்டுக்கோ இல்லை இண்டஸ்ட்ரிக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ வந்து சப்ளை எடுப்போம். அப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது. இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு ப்ரைமரி அண்ட் செகண்டரி அப்படின்னு ரெண்டு விதம் இருக்கும். அது மெயின் பார்ட். ஓகே, இந்த ப்ரைமரி அண்ட் செகண்டரியை கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர் லேமினேட்டட் மெட்டல் ஷீட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போது லோடு சைடில் வந்துட்டு அப்பு டவுனு ஆகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்மளுடைய ஒரு ஊர் எடுத்துக்கலாம். ஒரு வீட்டில், அந்த ஊரில் ஒரு 100 வீடு இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஊருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊரில் இருக்கக்கூடிய 100 வீட்டுக்கும் வரும். அப்போ அந்த 100 வீட்டில் கனெக்ட் பண்ணியிருக்க எலக்ட்ரிக்கல் டிவைஸ் வந்துட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போது ஒருத்தவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். அப்போ என்ன ஆகும், லோடுங்கிறது வேரி ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ அப்படி லோடுங்கிறது வேரி ஆகிறப்போ இந்த லேமினேட்டட் சீட்டு வழியாக போகிற ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இருக்குல்ல, அந்த காயில் வழியாக, அந்த கரண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணும், மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறுறதுனால ஒரு வைப்ரேஷன் வந்து இந்த லேமினேட்டட் சீட்டில் வந்துட்டு ஏற்படும். அந்த லேமினேட்டட் சீட்டில் ஏற்படக்கூடிய அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு நாய்ஸாக வந்துட்டு க்ரியேட் ஆகுது. ஸோ பல விதங்கள் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டைப் நம்ம வந்துட்டு கோர் வைப்ரேஷன் பற்றி பார்த்துருக்கோம். இன்னும் 4 டைப் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.